First of all, I really love coming to Tamil Nadu. எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன். Please notice, I did not say I like coming to Tamil Nadu. I said I love coming to Tamil Nadu. நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன், மனமார நேசிக்கிறேன். Because I don't just like the people of Tamil Nadu, I love the people of Tamil Nadu. நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்த அன்போடு நான் நேசிக்கிறேன். And for me, the people of Tamil Nadu, the culture, the history, the language is the biggest teacher. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பண்பாடு, அவருடைய கலாச்சாரம், அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்த்த ஒன்று. So whenever I want to understand India, I look at the great Tamil poets. Of course, I don't speak your language, but I read your history, your great kings, your great tradition, the relationships and influence you had in the rest of the world. And it acts for me like a mirror through which I can understand India. எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன். அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய தொன்மையான பண்பாடு, அதனுடைய அற்புதமான கவிஞர்கள், அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம், இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன். You have given giants to the world like Periyar. நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள். Annadurai, Kamaraj, பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், கலைஞரை போன்றவர்கள், இன்னும் ஒப்புயர்வற்ற தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். I could spend the whole meeting talking about Periyar ji, Annadurai ji, Kamaraj ji, Kalaignар ji. இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் நான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்க முடியும். And you have shown the rest of the country how to walk on the path of social justice. நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்தியிருக்கிறீர்கள். So when it was decided to start the Bharat Jodo Yatra, we started in Tamil Nadu. எனவேதான் பாரத் ஜோடோ யாத்திரையை நான் ஆரம்பிக்கும் போது தமிழகத்திலிருந்து அந்த யாத்திரையை துவங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். And we walked from Tamil Nadu to Kashmir, 4,000 kilometers, fighting for the ideas that these great leaders fought for. அதனால்தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை 4000 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம்.